ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு Rsn Dhiya's சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸி இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்காக, புதுசாக இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்களுக்காக ஈஸியான சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கோபப்படாதே அப்படி சொல்கிறக்கு டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படி சொல்லலாம். டோன்ட் கெட் ஆங்க்ரி. எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் அப்படி நம்ம கேட்பில்லைங்களா மற்றவங்ககிட்ட. ஹவு மச் மணி டு யூ ஹாவ் அப்படி கேட்கலாம். ஹவு மச் மணி டு யூ ஹாவ். நெக்ஸ்ட் ஒன், உண்மையை சொல். சே த ட்ரூத். சே த ட்ரூத். என்னை தொடர்பு கொள். கான்டாக்ட் மீ. கான்டாக்ட் மீ. எனக்கு ஃபோன் பண்ணு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மேக் ஏ கால் டு மீ. மேக் ஏ கால் டு மீ அப்படி சொல்லலாம். நீ என்னை நம்பலையா அப்படின்னா டின்ட் யூ பிலீவ் மீ. டின்ட் யூ பிலீவ் மீ அப்படி கேட்கலாம். சாப்பிட்டாயா. டிட் யூ ஈட். டிட் யூ ஈட். வேகமாக பேசாதே. டோன்ட் டாக் ஃபாஸ்ட்லி. டோன்ட் டாக் ஃபாஸ்ட்லி. எனக்கு தலை வலிக்குது. ஐ ஃபீல் ஹெடேக். ஐ ஃபீல் ஹெடேக். ரொம்ப நேரம் தூங்காதே அப்படிங்கிறக்கு டோன்ட் ஸ்லீப் ஃபார் எ லாங் டைம். டோன்ட் ஸ்லீப் ஃபார் எ லாங் டைம் அப்படி சொல்லலாம். சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொல்லி பேசுவோம் இல்லைங்களா, அதாவது ஜோக் அடிக்கும்போது ஜஸ்ட் கிட்டிங். ஜஸ்ட் கிட்டிங் அப்படி சொல்லலாம். இதை எங்கே வாங்கினாய் அப்படின்னா வேர் டிட் யூ பை திஸ். வேர் டிட் யூ பை திஸ். ஒரு பக்கமாக நகரு அப்படிங்கிறதுக்கு மூவ் அசைடு. மூவ் அசைடு அப்படி சொல்லலாம். எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா தெர் இஸ் நோ யூஸ். தெர் இஸ் நோ யூஸ். என்னால் கற்பனை பண்ண முடியல அப்படின்னா ஐ கான்ட் இமேஜின். ஐ கான்ட் இமேஜின். I think this class will be useful for you. If you like this class means please give your like and share to your friends. Don't forget to subscribe our channel Rsn Dhiya's channel. Thank you for watching.